வணக்கம், நான் உங்கள் ஆசிரியர் கதிரவன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் புவியின் பிரதான பௌதிக பண்புகள். இது தரம் 10ஆம் ஆண்டு மாணவர்களுக்குரியது. இந்த புவியினுடைய பிரதான பௌதிக பண்புகளுக்கு நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பௌதிக பண்புகள் தரை தோற்றத்தையும் காலநிலையும் நாங்கள் சொல்லுவோம். இதில் காலநிலை நாங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாம் வகை நில உருவம், அதாவது கண்டங்கள் சமுத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பூமியின் மேற்பரப்பு பார்த்தோம்னா 71% நீராகவும் அதே போல் 29% தான் நிலமாகவும் இருக்குது. இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம், கண்டம் என்றால் என்ன என்ற விஷயத்தை பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், எங்களோட இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீர்ப்பரப்பு தான் அதிகமாக இருக்குது, 71% இருக்குது. அதால் நாங்கள் சொல்கிறோம், சமுத்திர நீர்ப்பரப்பிலிருந்து உயர்ச்சி அடைந்துள்ள பாரிய அல்லது விசாலமான நிலத்திணிவு கண்டம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்படி உலகத்தில் பிரதான கண்டங்களாக 7 கண்டங்கள் இருக்குது. அதுலேயும் மிகப்பெரிய கண்டமாக ஆசியா கண்டம் இருக்குது. அதே போல் ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்தார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற 7 பிரதான கண்டங்கள் இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்குற அமைப்பு தீவு. அப்போ தீவு என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னா, நீரால் சூழப்பட்ட பல்லுருவ அமைப்பில் காணப்படும் சிறிய நிலப்பரப்பு தீவுன்னு நாங்கள் சொல்கிறோம். கட்டாயம் பிள்ளைகள், நாங்கள் இந்த தீவுன்றது பார்க்க முதல்ல கண்டமேடை எனப்படுகின்ற ஒரு அமைப்பை நாங்கள் பார்த்துருக்கணும். இந்த கண்டமேடை என்று நாங்கள் சொல்கிறது எதை சொல்கிறோம்னா, கண்டங்கள எல்லைகளிலிருந்து, அதாவது உங்களுக்கு தெரியும், கடற்கரை தொடங்குகிற பிரதேசத்தில் இருந்து கடலை நோக்கி பறந்துள்ள ஆழம் குறைந்த கடற்பரப்பு, அதாவது நாங்கள் கடற்கரைன்ற எல்லையிலேருந்து நாங்கள் கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அப்படி நடந்து போய்க்க எங்களுக்கு ஆழம் தெரியாது. நாங்கள் ஓரளவு தாழ்பத்திலான் போவோம். அது குறிப்பிட்ட ஒரு தூரம் போன பிறகு தான் எங்களை தாக்க வலிக்கிறோம். அப்போ அப்படியாப்பட்ட ஆழம் குறைந்த பகுதியை தான் நாங்கள் சொல்கிறோம் கண்ட மேடை என்று சொல்கிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் தீவு என்றால் என்னன்றதை பார்த்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு கண்ட மேடையிலையும் காணப்படுகின்ற தீவுகளை பார்ப்போம். அதில் ஆசியா கண்ட மேடையில் காணப்படுகின்ற தீவு போர்னியா, ஜாவா, சுமாத்ரா போன்ற தீவுகள் இந்த கண்ட மேடையில் காணப்படுது. அதே போல் ஆஸ்திரேலியா கண்ட மேடையில் பார்த்தோம்னா பப்புவா நியூகினியா அங்கே இருக்குது. அதே போல் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மடகஸ்கார் இருக்குது. இது கண்ட மேடையில் காணப்படுகின்ற தீவுகளாக இருக்குது. சில இடங்களில் பார்த்தோம்னா சமுத்திரத்தின் மத்திய பகுதிகளிலையும் தீவுகள் அமைஞ்சிருக்கிறத நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தீவுகள் எப்படி உருவாகுதுன்னா, ஆழமான சமுத்திரத்தில் எரிமலை செயற்பாடுகள் காரணமாக தீவுகள் உருவாகுது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம்னா ஹவாய் தீவு, ஐஸ்லாந்து போன்ற தீவுகள் இப்படியாப்பட்ட சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற எரிமலை செயற்பாடுகளின் காரணமாக உருவான தீவுகளாக இருக்கும். அப்போ இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு பாருங்க, கண்ட தீவு எப்படி இருக்குது, அதே போல் சமுத்திர தீவுகள் எப்படி இருக்குன்றது. இப்போ இந்த கண்ட தீவுகள்ன்றது கண்ட மேடைக்கு பக்கத்துலேயும், அதே போல் சமுத்திர தீவுகள்ன்றது எரிமலை வெடிப்பினூடாகவும் உருவாகியிருக்கு. அடுத்து நாங்கள் ஒரு பகுதிக்கு போகிறோம் பிள்ளைகள், சமுத்திரங்களும் கடல்களும். அப்போ இதில் நாங்கள் சமுத்திரங்கள்னு முதலாவது பார்த்தோம்னா, புவியியல் உபர்நீரால் நிறைந்த பாரிய நீர் பிரதேசத்தை நாங்கள் சொல்கிறோம் சமுத்திரம் என்று சொல்கிறோம். புவியின் மேற்பரப்பை பொறுத்த வரைக்கும் 71% நீர் காணப்படுது. அப்போ இவ்வாறான சமுத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 5 மிகப்பெரிய சமுத்திரங்கள் இருக்கு. ஒன்று பசிபிக் சமுத்திரம் என்று சொல்கிறோம். இதுதான் உண்மையாகவே ஆழம் கூடிய சமுத்திரமும் கூட. இந்த சமுத்திரத்தில் உலகத்திலே மிக ஆழமான அகழியும் இருக்குது. மரியானா அகழி உங்களுக்கு தெரியும், 11,035 மீட்டரும். அதே போல் 2வது மிகப்பெரிய அகழியான மிண்டோனா அகழியும் இங்கே தான் இருக்குது, 10,497 மீட்டரும் ஆழத்தை கொண்டிருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற பிள்ளைகள், கடல்கள் என்றால் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ கடல்கள் என்றால் முழுவதும் அல்லது பகுதியாக நிலத்தினால் சூழப்பட்ட அல்லது சமுத்திரங்களுடன் இணைந்து காணப்படும் உவர்நீரை கொண்ட நீர்ப்பகுதிகள் கடல் என்று நாங்கள் அழைக்கலாம். அப்போ இதை பார்ப்போம். நாங்கள் முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட கடல்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கஸ்பியன் கடலும் ஏரல் கடலும் 4 பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்ட கடல்களாக இருக்குது. அதே போல் பகுதி அளவில் நிலத்தால் சூழப்பட்ட கடல், அல்லது 3 பக்கமோ அல்லது 2 பக்கமோ அப்படி நிலத்தால் சூழப்பட்ட கடல்கள் எதுன்னு பார்த்தோம்னா, மத்திய தரைக்கடல், செங்கடல், கருங்கடல், மஞ்சள் கடல், ஜப்பான் கடல், இதுகளெல்லாம் பார்த்தோம்னா பகுதியாக நிலத்தினால் சூழப்பட்ட கடல்களாக இருக்குது. அதே போல் சமுத்திரத்துடன் இணைவை கொண்ட கடல் என்று பார்த்தோம்னா அரேபிய கடல், அதே போல் சீன கடல், இதெல்லாம் சமுத்திரத்துடன் இணைவை கொண்ட கடல்களாக இருக்கும். நாங்கள் இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறோம். 3ஆம் வகை நில உருவங்களுக்குள்ளே போகிறோம்.
அதுலேயும் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் மலைத்தொடர். இப்போ மலைத்தொடர் என்றால் என்னன்ற விஷயந்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் எல்லாருமே மலைத்தொடரை பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு சிகரம் மட்டும் இருக்காது, நிரம்ப சிகரங்கள் இருக்கும். அதே போல் அந்த சிகரங்களும் எப்படி இருக்குமெண்டா பல்வேறுபட்ட சாய்வுகளில் இருக்கும். குத்து சாய்வாக இருக்கும், அல்லது குழிவு சாய்வாக இருக்கும், குவிவு சாய்வாக இருக்கும். அப்போ இப்படி பல்வேறுபட்ட சாய்வுகளை கொண்டிருக்கும். அப்போ அதால் நாங்கள் சொல்கிறோம், பல்வேறுபட்ட சாய்வுகளையும் பல்வேறுபட்ட சிகரங்களையும் உயர் எழுச்சியுடன் கூடிய பரந்த நிலத்தோற்றத்தை கொண்டிருப்பின் அவை என்னென்று சொல்கிறோம்டா மலைத்தோற்றம் என்று சொல்கிறோம். அப்போ இதில் இந்த மலைத்தொடர்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மிக விசாலமான மலைத்தொடர்கள்னு நாங்கள் பார்க்க இமயமலையை சொல்கிறோம், அதே போல் ரொக்கி மலையை சொல்கிறோம், அந்திஸ் மலையை சொல்கிறோம். இதுகளெல்லாம் உலகத்தில் மிகவும் விசாலமான நிலப்பரப்பினை கொண்ட உயர் எழுச்சியுடன் கூடிய மலைத்தோற்றங்கள்னு நாங்கள் இதுகளை சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் மேட்டு நிலம். இப்போ மேட்டு நிலம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னா மலை பிரதேசத்தில் அமைந்துள்ள தட்டையான பிரதேசத்தை வந்து நாங்கள் சொல்லுவோம் மேட்டு நிலம்னு சொல்கிறது. அல்லது நாங்கள் சொல்லுவோம் உயர்வான பிரதேசத்தில் தட்டையாக அமைந்த பகுதி எதுன்னு பார்த்தோம்னா மேட்டு நிலம்னு சொல்கிறோம். உண்மையாகவே கடல் மட்டத்திலேருந்து அதிக உயரத்தில் இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா இமயமலையில் உள்ள திபெத் மேட்டு நிலம், மற்றது பமீர் மேட்டு நிலம் வந்து இருக்குது. அதே போன்ற மிகப்பெரிய மேட்டு நிலங்கள்னு நாங்கள் சொல்கிறது இந்த மங்கோலிய மேட்டு நிலம், தக்கண மேட்டு நிலம், அரேபிய மேட்டு நிலங்கள், இதெல்லாம் வந்து உலகில் மிகப்பெரிய மேட்டு நிலங்களாக இருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்னா ஆறுகளும் ஏரிகளும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஆறுகள் என்றால் என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னா தெளிவான பள்ளத்தாக்கினூடாக சமுத்திரத்தையோ அல்லது கடலையோ ஏரியையோ வடிநிலத்தையோ அல்லது சேற்று நிலத்தையோ நோக்கி விரைவாக பாய்ந்து செல்லும் இயற்கையான நீர்நிலையை சொல்கிறோம் வந்து நாங்கள் எப்படின்னா ஆறுகள் என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஆறுகள் வந்து உயர்வான பிரதேசத்துலேருந்து யாதாயினும் ஒரு நீர்நிலையை பார்த்து வேகமாக ஓடுறது தான் நாங்கள் சொல்கிறது ஆறுகள் என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஆறுகளோட தோற்றத்தின் அடிப்படையில் ஊற்றிலிருந்து தோற்றப்படுகின்ற ஆறுகள், ஏரியிலிருந்து தோன்றப்படுகின்ற ஆறுகள், உருகிய பனியிலிருந்து தோற்றம் பெறுகின்ற ஆறுகள், அதே போல் மலைப்பாங்கான பிரதேசங்கள்லேருந்து தோற்றம் பெறுகின்ற ஆறுகள்னு நாங்கள் வகைப்படுத்தலாம். இதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ஊற்றிலேருந்து தோற்றம் பெறுகின்ற ஆறுன்னு பார்த்தோம்னா தேம்ஸ் நதியை வந்து நாங்கள் சொல்லலாம். அதே போல் ஏரியிலிருந்து தோற்றம் பெறுறதுன்னு பார்த்தோம்னா உலகத்திலே மிக நீளமான நதி என்று சொல்கிறோம் நைல் நதியை நாங்கள் சொல்கிறோம். அதே போல் உரிய பனியிலேருந்து தோற்றம் பெறுகின்ற நதி என்று பார்த்தோம்னா ரைன் நதியை சொல்கிறோம். அதே போல் உயர்மலை பிரதேசங்கள்லேருந்து மலைப்பாங்கான பகுதிகளிலேருந்து தோற்றம் பெறக்கூடிய ஆறுகள் என்றைக்க எங்களுக்கு தெரியும் மகாவலி கங்கையை வந்து நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஏரிகள். அப்போ ஏரிகள் என்றால் என்னன்னு முதலாவது பார்ப்போம். நிலத்தில் காணப்படுகின்ற இறக்கங்களில் நன்னீர் நிறைந்து காணப்படும் போது அதனை நாங்கள் சொல்கிறோம் ஏரிகள் என்று சொல்கிறோம். நதிகள் வந்து நிலத்தின் இறக்கத்தை நோக்கி ஆறுகளையோ குளங்களையோ கடல்களையோ நோக்கி பாய்ந்து செல்லும். இது என்ன செய்யும்டா நிலத்தினுடைய இறக்கங்களில் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நல்ல நீரை சொல்கிறோம் ஏரிகள் என்று சொல்கிறோம். அப்போ ஏரிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லா கண்டங்கள்லேயுமே வந்து இந்த ஏரிகள் காணப்படுது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் ஆசியாவில் வந்து பைகால் ஏரி இருக்குது, வட அமெரிக்காவில் வந்து ஐம்பெரும் ஏரிகள் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் வந்து அயர் ஏரி இருக்குது, ஐரோப்பாவில் வந்து லடோகா ஏரி இருக்குது, அதே போல் தென் அமெரிக்காவில் தித்திகா ஏரி இருக்குது, ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் விக்டோரியா ஏரி இருக்குது. அதாவது நைல் நதி உருவாகக்கூடிய ஏரி என்று சொல்கிறோம் விக்டோரியா ஏரி வந்து இருக்குது. இப்போ அடுத்தது பார்க்கும் பிள்ளைகள் உண்மையாகவே உலகத்தில் மிகப்பெரிய ஏரின்னு நாங்கள் எதை சொல்கிறோம்னா சுப்பீரியர் ஏரியையும், அதே போல் உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏரின்னு எதை சொல்கிறோம்னா தித்திகா ஏரியை வந்து நாங்கள் சொல்கிறோம்.